மகாபலிபுரத்தில் நடக்கக்கூடிய G20 மாநாட்டில் வந்துட்டு அணு ஆயுதம் மூலமாக மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்த நினைக்கக்கூடிய வில்லன் கேங்கான ராணா அண்ட் கௌதம் கார்த்திக் கிட்ட இருந்து இந்தியாவில் வந்துட்டு ரா ஏஜென்ட்ல மிகப்பெரிய உயர் பதவியில் இருக்கக்கூடிய மஞ்சு வாரியர் அண்ட் உளவாளி ஆர்யா டீம் வந்துட்டு அந்த தாக்குதலை வந்து தடுத்து நிறுத்திச்சா இல்லையா அப்படிங்கிறதான் மிஸ்டர் எக்ஸ் படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி. ஹலோ மிலோஸ், நான் உங்கள் மகேஷ் கடைசியாக இருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னோட வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். We are about to start a world war. இந்த படத்தில் ப்ராப்ளம் என்னன்னா டைரக்ஷன் நிறைய இடத்துல வந்து டிஃப்ரெண்ட் டர்ன்ஸ் வந்து கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஜட்ஜ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டோரி தாங்க, பட் கொஞ்சம் லைட்டாக வீக்கான ஸ்க்ரீன் பிள்ளால வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பெருசாக எடுபடலை அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு எனக்கு தோணுது. ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கௌதம் கார்த்திக் தான் ஆரம்பிங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் வந்துட்டு எந்த விதமான அலட்டலுமே இல்லாமல் வில்லன் ரோல் வந்து செம்மையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. எல்லாருக்கிட்டையுமே ஸ்மைலிங் ஃபேஸோட அந்த வில்லத்தனம் பண்ணக்கூடியது வந்து நான் அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செம்மையாக பக்காவாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக வந்து கௌதம் கார்த்திக் இந்த படத்தில் வந்துட்டு சும்மா தெருக்கி விட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம். ஆர்யா பற்றி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பை கேரக்டர் தேவையான அந்த ஃபிட்னஸ் அண்ட் பாடி லாங்குவேஜ் வந்து செம்மையாக ஒர்க் ஆயிருக்கு. ஒரு ஸ்பை கேரக்டர் நடிச்சதால எல்லாமே லவ் போர்ஷன்ஸில் வரக்கூடிய சீன்ஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே சிரிப்பை காங்கலை, அந்த லவ்வையுமே காங்கலை, முகத்தை வந்து ரொம்ப கடுகடுன்னு வச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் வந்துட்டு எனக்கு தோணுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காளி வெங்கடோட கேரக்டர் வந்து நிஜமாவே எனக்கு வந்து ஒரு பெரிய மட்டும் தான். ஏன்னா அவர் எப்பேற்பட்ட நடிகர் அண்ட் எப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அவருக்கு வந்து இந்த படத்தில் பெரிய ஸ்கோப் இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயபிரகாஷ் கேரக்டர் 2-3 சீனில் வராப்பில் ராய் ஏஜெண்டாக இருக்காப்பில் அவருக்குமே பெரிய ஸ்கோப் இல்லாத மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஹீரோயினாக வரக்கூடிய அனகா வந்து டாக்டர் ரோலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 சீனில் மட்டும் தான் அந்த டாக்டர் ரோலுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு கரெக்டான சிச்சுவேஷன் வந்து அமைஞ்சிருக்கு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்து ஸ்கோப் இல்லாத மாதிரி தான் அந்த படத்தில் இருக்குங்க. அண்ட் நிஜமே வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் கார்த்திக் அண்ட் சரத்குமார் அந்த 2 பேரோட கேரக்டர் மட்டும் தான் படத்துக்கு வந்து நிறைய வந்து வெயிட்டேஜ் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. டெக்னிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டைரக்டரான மனு ஆனந்த் வந்து தன்னோட ப்ரீவியஸ் படமான FIR மூவியில் உள்ள யூஸ் பண்ண அதே சினிமாட்டோகிராஃபர் அண்ட் எடிட்டர் தான் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்பை த்ரில்லர் மூவியில் வந்துட்டு ஒரு சஸ்பென்ஸ் அண்ட் சீக்ரெசியை வந்துட்டு கேரி பண்ணி கொண்டு போகிறதுல வந்து சினிமாட்டோகிராஃபிக்கு வந்து ரொம்ப முக்கியமான ரோல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுதுங்க. அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் அருள் வின்சென்ட் வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு வில்லனான கௌதம் கார்த்திக் காமிக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் முகத்துலையும் சரி அவர் பேக்ரவுண்ட்லையும் சரி ஒரு ரெட் லைட்டை வந்து காமிக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு செட்டப் ரெடி பண்ணி ஒரு பயங்கரமான டெவில் பா, இவர் வந்து பயங்கரமான வில்லன் பா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கன்வே பண்ணியிருக்க மாதிரி தான் வந்து எனக்கு வந்து தோணுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சீன்ஸுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் சீக்வன்ஸ் வந்து ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட்லாம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு அந்த ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். அதை வந்துட்டு எந்த விதமான லேகுமே இல்லாமல் எந்த விதமான அந்த ஃபைட் வந்து தெரியாத அளவுக்குலாம் சினிமாட்டோகிராஃபி இல்லாமல் ரொம்ப நீட்டாக ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு அதை வந்து கன்வே பண்ணியிருக்காரு. நைட் விஷுவல்ஸ் வந்து நல்லா இருக்குது. மொத்தத்தில் இந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சினிமாட்டோகிராஃபி வந்துட்டு கம்ப்ளீட் விஷுவல் ட்ரீட் மாதிரி தான் எனக்கு வந்து பர்சனலாக தோணுது. அதே மாதிரி தான் எடிட்டிங்கும் இந்த மாதிரியான ஸ்பை த்ரில்லர் மூவிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு தோணுதுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பை த்ரில்லர் மூவிலும் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்துட்டு ஒரு மேட்ச் கட்ஸ் இருக்கும். நிறைய சீன்ஸில் வந்து கூகுள் மேப்ஸ் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய கோட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த CCTV ஃபுட்டேஜ்லாம் காமிச்சிருப்பாங்க. எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டரான பிரசன்னா ஜிகே வந்துட்டு ரொம்ப செம்மையாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணி நீட்டாக கட் பண்ணி ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப தெளிவாக புரிகிற மாதிரி இந்த படத்தில் எடிட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அடுத்த மியூசிக் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட மியூசிக் டைரக்டரான திபுநீனன் தாமஸ் வந்துட்டு தன்னோட நார்மலான மெலடியிலேருந்து லைட்டாக வெளியில் வந்து பக்காவாக செம்மையாக இன்டர்நேஷனல் லெவலுக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பை த்ரில்லர் மூவியில் டெஃபினட்டாக வந்துட்டு இந்த ஸ்பை டீமில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஹேக்கர் இருப்பாங்க. அந்த ஹேக்கர் வந்து டெஃபினட்டாக வந்து ஹேக் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹேக் பண்ணக்கூடிய சீன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த படத்தில் வந்து ஒரு லவ் சீன்லாம் இருக்குது. ஸோ அந்த லவ் சீன்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்துட்டு மியூசிக் போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன தான் ஆக்ஷன் அண்ட் டெக்னிக்கலாக அந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வீக்கான மாதிரி தான் இருக்குது. ஸ்க்ரீன் பிளேயும் ரொம்ப அதிகமான எஃபர்ட் போட்டு ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கியிருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த படம் வந்து வேறு லெவலில் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒருவேளை நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய்.